ஹா ஹா தயவு செய்து எனக்கு இன்னும் ஒரு மாதம் மட்டும் கொடுக்கவும். நீங்கள் யாராவது மற்றொருவரின் பணத்தை கடன் வாங்கினால் அதை திருப்பிச் செலுத்த உங்கள் உறுப்புகளை விற்றுவிட வேண்டும். அதுதான் மனிதன் என அழைக்கப்படுவதற்கு தகுதியானது. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் துன்பம் அனுபவிக்க வேண்டும். 150. நீங்கள் பணத்தை திருப்பிக் கொள்ள முடியாதவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். என்ன, நீ போலீஸை அழைக்கப் போகிறாயா? நான் சொல்லிவிட்டேன், அதற்கு எந்த பயனும் இல்லை. ஹா, ஆம், இதை உன்னிடம் செய்யவும் பதிலாக உன் மகனை அடிக்கலாம் அல்லவா? ஹா ஹா ஹா. இல்லை, என் மகன் இல்லை. அவன் ஓசை எழுப்ப முடியாதபடி அவன் வாயை முழுமையாக மூடிவிடு. உன் மகனை பயமுறுத்தக்கூடாது, தெரியுமா? அவன் வந்துவிட்டான் போல இருக்கிறது. என்ன, என்ன இது? என்ன காத்திருக்கிறாய்? அந்த நிறமில்லாதவனை அடித்து உதறிவிடு. அவனை கொன்றுவிடு. ஆ, என்ன? அது என்ன? நீங்கள் என்னோடு போராடக்கூடாது என்று விரும்பினால் நீங்கள் இப்படியான ஏழ்மையில் இருக்கக்கூடாது. காங் ஷான்வோ, எனக்கு உதவுங்கள். என்ன நடக்கின்றது? இந்த கலவரம் என்ன? கடனாளி அவன் அப்பாவை தாக்கி 10 கும்பலினரையும் வீழ்த்திவிட்டான். ஷிகாமோ, இதை ஒரு உயர்நிலை பள்ளி மாணவன் தனியாக செய்திருக்கிறான். அந்த குற்றட்டியை பிடித்து உடனே கொன்றுவிடுங்கள். முதல்வரே, அந்த ஆள் கூட இதே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். பிளாக்பேர் இப்பொழுதுதான் வெளியேறினார். எனவே அந்த ஆள் இப்போதே இறந்தவன்தான். பிளாக்பேர்? அந்த உயர்நிலை பள்ளி மாணவரின் மருத்துவமனை அறை எங்கே? ஆம், அறை 202. இந்த பகுதியில் உள்ள கரும் கரடி என்றால் அவன் நிச்சயமாக எங்கள் சிறந்த போராளில் முர்ஷககளில் ஒருவன். இது எங்களுக்கு மரஷவை சரிபார்க்க உதவலாம். அதிர்ஷ்டவசமாக நாம் காங் ஷியோன்வுடன் தொடர்பு பட்டு விட்டோம். இந்த மாணவருக்கு எனக்கு கவலையாக இருக்கிறது. அவர்கள் என்னை வெறும் ஒரு உயர்நிலை பள்ளி பையனுக்காகவே அழைத்தார்கள் என்று நினைக்கவே முடியவில்லை. என்னை அதிகமாக குறை கூறாதீர்கள். எனக்கும் வசூலிக்க வேண்டிய கடன்கள் இருக்கின்றன. ஆனால் லாஸ்டி மிகவும் ரசிக்கத்தக்க ஆள்தான். என்னை பார்த்த பிறகும் நீ பயந்து போல் தெரியவில்லை. தொடரும். Please subscribe and like and share. Come.